இலங்கையின் ஆதிக்குடிகளான வேடுவ இனக்குழு மக்கள் மட்டக்களப்பின் மதுரங்கேணிக்குளம் பகுதியை அடுத்துள்ள குஞ்சங்குளம் பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர். வரலாற்று ரீதியாகவே அரசியல், பொருளாதார, சமூக ரீதியாக இம்மக்கள் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டும் அடையாள மறுப்பிற்கு உட்படுத்தப்பட்டும் வருகின்றனர். இது அவர்களது வாழ்வியலை அதிகமாக பாதித்துள்ள நிலையில் சமகால பொருளாதார பிரச்சினை அவர்களது வாழ்வாதாரத்தினையும் பாதித்துள்ளது. குறிப்பாக கணவனை இழந்து வாழும் பெண்களது அன்றாட வாழ்வியல் சவால் மிக்கதாக உள்ளது. இவ்வாறு தம் அன்றாட வாழ்வியலில் சவால்களை எதிர்நோக்கும் கணபதி அன்னம்மா மற்றும் அவரது சகோதரி ராசம்மாவின் கதைகளை கேட்போம். கணவர் இருக்கிறாங்களா? இல்லை, மிச்ச நாளா? அவருக்கு மாதம் எப்படியும் 20 வருஷத்துக்கிட்ட ஆகுது. அப்போ உங்களுக்கு என்ன வருமானம், என்ன செய்கிறீங்க? காட்டுகளில் வைத்து விலங்குகள் விட்டுறோம். நாங்கள் கட்டிலாக்குறாங்கன்னு சொல்லி அதுகளை கண்டிட்டு வந்தால் ஆக்கள் வேண்டுவாங்க. எவ்வளோ கொடுப்பாங்க? வேண்டி போட்டு ஒரு கிலோ விலங்கு 100 ரூபாய் எடுப்பாங்க. எடுத்து போட்டு காசு தருவாங்க. அதுகளுக்கு காசுக்கும் சரியான பில்லை, சாவஞ்ச கட்டு எல்லாத்துக்கும் பில்லை தான். அதை எடுத்து எங்களுக்கு காணாது. அம்மாடு வழியை தூண்டல்கள் போட்டு இந்த பயில் வழியை கதிர்களை புறக்கி நெல்லுகளை புறக்கிறாங்க. நாங்கள் எங்கள்கிட்ட சீவி அந்த மாம்பிள்ளைகள் உள்ளாக்கள் சாப்பிடுவாங்க. நாங்கள் இப்படி தான் ஒரு நேரம் தேண்டா ஒரு நேரம் எங்களுக்கு இல்லை. அப்போ அந்த கிழங்கம்மா இந்த நேரமும் கிடைக்கக்கூடியதா இருக்குமா? இல்லாட்டி அதுவும் இல்லை, ஒரு சீசனுக்கா? அது ஒரு சீசனுக்கு தான் கிடைக்கும். அதுவும் இப்போ அது காட்டில் வந்து கிண்டலாம் ஜானதானே அந்த முத்திரை அது சமைச்சி காசு அதுங்க 2-3 மாதத்துக்கு ஒருக்காதானே அது வரும். அதெல்லாம் நாங்கள் காசு வண்டியில் இந்த பிச்சை சம்பளம் பாரு, எங்களுக்கு பிச்சை சம்பளம் வரும் 2 மாதத்துக்கு 500 ரூபா தருவாங்க பிச்சை சம்பளம். அது இப்போ 30-35 வருஷத்துக்கிட்ட ஆகுது. இவ்வளோத்துக்கு நான் தான் கஷ்டப்பட்டு மக்களையும் கஷ்டப்பட்டு வளர்த்து கட்டி கொடுத்துட்டேன். இப்போ நான் இழந்துட்டு அந்த 5 ஆண்டு பயிர் வழி அந்த தங்கச்சியாக அவளோட விரிஞ்சிட்டு எல்லாருக்கும் விரிஞ்சிட்டு மாற்றி நெல்லுகள் எடுத்து ஆண்டு செய்யும். அந்த மூக்கில் ராசிகள் வாங்க அதுகளுக்கு அரிசிகள் வேண்டி வச்சுட்டு இந்த ஊண்டா இந்த வயல்வெளியை விரிஞ்சிட்டு எல்லாம் புரட்சி வச்சுட்டு அந்த கறி எல்லாம் நம்ம பார்ப்போம். அது எல்லாரும் கேட்டு வேண்டாம் விற்கிறேன் விட்டு கொஞ்சம் வேண்டாலும் வழியாக்கணும். அதான் தவிர்த்து துணையென்று கணவனோ பிள்ளைகளோ இல்லாத நிலையில் சமூக ரீதியான ஏற்புடைமை இல்லாத ஒரு சமூகத்தில் இருந்து கொண்டு தம் அன்றாட வாழ்விற்காய் உழைக்கின்றனர் அன்னம்மாவும் ராசம்மாவும். இந்த பகுதிக்குள்ள பெண்களுக்கு இப்போ பிரச்சனால கைவிடப்பட்ட பெண்கள், அடுத்தது வந்து இறந்த கணவர் இறந்து கைவிடப்பட்டு இருக்கிறவங்க, அதனால இப்போ அவங்களோட பெண்கள் கடமை தாங்கும் குடும்பம் விதமான ஒரு தொழிலும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. வேற எங்கேயும் வந்து ஒரு வேற அயலிடத்துகளுக்கு வந்து தொழிலுக்கு போனால் இவங்க வந்து புருஷனால கைவிடப்பட்டவங்க என்ற ஒரு வகையில் வன்முறைகள், பாலிய வன்முறைகள் அப்படியான ஒரு இதுகள் வருகும்ன்றது எங்களோட சமுதாயத்துக்கு இருக்குது. வேலை வாய்ப்பும் ஒரு தொழிற்சாலை இதுகள் இல்லை இந்த பகுதிக்குள்ள. ஆனால் வீட்டு தோட்டம் செய்தாலும் அதுக்குரிய உபகரணங்கள் இல்லை. அതൊരു கட்டத்திலேயும் எங்களோட பெண்கள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அரசாங்க ஊழியர்கள், அந்த விவசாய திணைக்களத்தில் இருக்கிற ஊழியர்கள் வந்து நேரடியாக வந்து பார்க்கணும். இதை பார்த்து அவங்க நேரடியாக வந்து இந்த மதிப்பீடு எடுத்து இந்த நஷ்டத்தை போட்டு வழங்குவாங்களா இருந்தால் மிகவும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குமன்றது தான் என்ற கருத்து.